பிரதர் அது ரிவ்யூன்னு இல்ல. நான் நான் அந்த ஜான்வரி மந்த் அதாவது லாஸ்ட் இயர் டிப்ரஷன்லேருந்து நான் ஓவர் கம் பண்ணி ஹீல் ஆகி வந்தோனே ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஸோ இனிமே வந்து நம்ப Instagramம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட் 9 இயர்ஸா நம்ம Instagramம ஒழுங்கா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ம். இனிமையாச்சும் நம்ம ஒழுங்கா பண்ணணும். ஸோ எத பண்ணலாம்? என்ன இல்ல இப்ப Instagramல? நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் கன்டென்ட்ஸ்லாம் போடுறாங்க. திறமையா போடுறாங்க. எடிட்டிங்லாம் வச்சு சூப்பரா பண்றாங்க. அதையும் தாண்டி நம்ம ஸ்பெஷலா, யூனிக்கா என்ன பண்ணலாம்ன்னு யோசிக்கிறப்ப தான், சரி ரியாலிட்டியா நம்ப ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்பேன். ஸ்கிரிப்டாவே இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையுமே ராவா அப்படியே ரியாலிட்டியா போடுறோம். நான் வந்து மத்த பாடி பில்டர் மாரி நான் ஓப்பனா சொல்லியிருக்கேன். நான் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ம். இப்ப ஜிம்முன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய பேரு வெயிட் லாஸ்க்கு டயட் போடுவாங்க. 10 பேர் சொல்லுவாங்க. மசில் பில்டிங்க்கு 10 பேர் சொல்லுவாங்க. நம்ப என்ஹான்ஸ்ட். ஸோ என்ஹான்ஸ்ட் பாடி பில்டர்ஸ்க்கு என்ன தேவ? ம். காம்படிஷன் பண்றத விட, அத சேஃபா எப்படி புரோட்டோகால் படி நம்ம நார்மல் லைஃப்க்கு வரணும். ம். அத நெறைய பேர் பண்றதில்ல. ஸோ அப்ப பிசிடிலருந்து ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிச்சது தான், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மோட்டிவேஷன் பண்ணணும். பசங்களுக்கு இப்ப நெறைய பேருக்கு மோட்டிவேஷன் தான் வேணும். நெறைய பேர் டிப்ரஷன்ல இருக்காங்க. நானுமே டிப்ரஷன்ல இருந்து தான் வந்தேன். ஸோ என் வயசு உள்ள பசங்களுக்கு நம்ப எப்படி மோட்டிவேஷன் குடுக்கணும்? ஸோ அத பிளான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சோசியல்ல நடக்கிறது, பப்ளிக்கா நடக்கிற விஷயங்களுக்கு நம்ப எப்படி வாய்ஸ் அவுட் குடுக்குறோம்? ம். அசிங்கமா திட்டியும் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம சொல்ற விஷயத்துல 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கணும். ஹியூமானிட்டி பேஸ் பண்ணி இருக்கணும். ரியாலிட்டியாவும் இருக்கணும். ஸோ அப்ப நம்ப ஸ்டைல்ல நம்ப சொல்லணும். ஆரம்பிச்சது தான். கடவுள் புண்ணியத்துல ஷார்ட்ஸ் பண்ண ஒரு நல்ல ரீச்சு.